கடகராசிக்கு பொதுவாகவே இந்த வருடம் அப்படிங்கிறது ஏறுமுகமான வருடமாகவும் பலவிதமான உங்களுக்கு இருக்கக்கூடிய சுமைகள் அந்த சுமைகளை குறைக்கக்கூடிய வருடமாகவும் இருக்கிறது. கையில் 2 கையிலையும் 20 கிலோ லக்கேஜ் எடுத்துட்டு ஒரு 3 மாடி மேலே ஏறி வேர்க்க விறுவிறுக்க போய் உட்காந்து ஒரு இடத்துல வச்சுட்டு ஒரு ஏசி பெட்டில் படுத்தா என்ன ஒரு சுகம் ஏற்படுமோ அப்படியான ஒரு கஷ்டத்திலிருந்து ஒரு நிவர்த்தி கடகராசிக்காரர்களுக்கு அமையவிருக்கின்றது. தெளிவாக சொல்லணும் அப்படின்னா, அஷ்டமத்திலே இருக்கக்கூடிய சனி பகவான் அதுதான் கடகராசிக்கு ஒரு முக்கியமான ஒரு விஷயம். அதில் சேர்ந்தார் போல இப்போ நல்லது என்ன அப்படின்னா, குரு பகவான் வக்ரகதியிலே இந்த வருடத்தினுடைய முதல்ல இருக்கின்றார். அதனால குரு பகவானினுடைய வக்ர இடம் லாபஸ்தானம். இந்த லாபஸ்தானத்தில் இருக்கின்றதுனால அஷ்டம சனியினால் ஏற்படக்கூடிய சில உபாதைகள் குறையும். இருந்த போதிலும் அதீதமான அந்த அஷ்டம சனியினுடைய உபாதைகள் எப்படி குறையும் அப்படின்னா, இந்த குரு பகவான் மே மாதம் 11ஆம் தேதி 2025 மிதுன ராசிக்கு பெயர்ச்சி அடைகிறார். அதாவது உங்களுக்கு 12ஆம் இடத்திற்கு குரு பகவான் வருகிறார். கடகராசிக்கு குரு பகவான் மறைகிறாரே, அதெல்லாம் ஒரு பக்கம். அவர் 6ஆம் அதிபதி 12ஆம் இடத்திலே மறைகிறார். 6ஆம் அதிபதி 12ஆம் இடத்திலே மறைவது நல்லது. அதற்கு என்ன சொல்லுவார்கள் அப்படின்னா, விபரீத ராஜயோகம் அப்படின்னு பேர். கெட்டவன் கெட்டிடில் கிட்டிடும் ராஜயோகம் அப்படிம்பாங்க. அப்படியான ஒரு நல்ல ராஜயோக அமைப்பை அது வழங்குகிறது. அதே மாதிரி இன்னொரு சிறப்பு என்னன்னா, 12லே வரக்கூடிய, அதாவது மறைவு ஸ்தானம் விரயஸ்தானத்திற்கு வரக்கூடிய குரு பகவான் அப்படிங்கிறவர் நேர் பார்வையாக, அதாவது சம சப்தம பார்வையாக கடக ராசிக்கு உண்டான 6ஆம் பாவத்தை பார்க்கிறார். இந்த 6ஆம் பாவத்தை பார்க்கறதுனால தான் உங்களுக்கு நன்மைங்கிறதே சொல்லலாம். அதுக்கு தான் முன்னாடியே சொன்னேன், ஒரு சுமை 20 கிலோவை எடுத்துகிட்டு ஒரு 4 மாடி ஏறி வேர்க்க போய் ஒரு இடத்துல வச்சுட்டு அதுக்கப்புறம் ஒரு ரெஸ்ட் கிடைச்சா என்ன சந்தோஷமோ அப்படியான சந்தோஷம். அதான் அந்த 6ஆம் இடத்தை குரு பார்க்கறதுனால உங்களுக்கு நன்மை கிடைக்கும். அது மட்டும் இல்ல, அஷ்டம சனி அஷ்டமஸ்தானத்தை, கடகராசியினுடைய அஷ்டமஸ்தானத்தை குரு 9ஆம் பார்வையாக பார்க்கின்றார். அதற்கு விசேஷ பார்வை அப்படின்னு பேர். அந்த விசேஷ பார்வையாக 9ஆம் பாவத்தை அவருடைய, அதாவது அந்த சனி பகவானை பார்க்கறதுனால உங்களுக்கு என்ன நன்மை அப்படின்னா, கஷ்டங்கள் நிவர்த்தி அடையும், மன கிளேசங்கள் விலகும்.